ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி வாரம். வீட்டில் பணப்பெட்டியை தூக்கி வச்சுட்டாங்க. மலையாள பிக் பாஸில் கடைசியில் எப்படி பணப்பெட்டியை வச்சு டாஸ்க்கு கொடுத்தாங்களோ அதை அப்படியே இங்கே காப்பி அடிச்சிட்டாங்க தமிழ் பிக் பாஸில். ஒரு பணப்பெட்டியை வச்சிருவாங்க. அந்த பணப்பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா காசு இருக்காது, வெறும் பெட்டி தான். ஆனால் உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கு டெய்லி ஒரு டாஸ்க் 2 டாஸ்க்குன்னு டாஸ்க்கை கொடுத்து விளையாட வச்சு இந்த டாஸ்கில் நீங்கள் சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிச்ச அந்த காசை இந்த பெட்டியில் சேர்த்து வச்சுக்கினே வரணும். வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட்ஸ் அத்தனை பேரும் இந்த டாஸ்கை விளையாடி அவங்க சம்பாதிச்ச அத்தனை பணமும் இந்த பெட்டிக்குள்ள எடுத்துன்னு வந்து தான் சேர்க்கணும். கடைசியில் யாராவது ஒருத்தவங்க அந்த பெட்டியை யார் தூக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அவ்வளோ பணமும் மொத்த காசுமே அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டார் பிக் பாஸ். லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா அப்படி இல்லை, எல்லாருக்கும் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு டாஸ்க் கொடுத்து அவங்களுக்கு காசு சம்பாரிச்சாங்க. ஆனா இந்த சீசன்ல எல்லாருமே டாஸ்க் கொடுத்து எல்லாருமே சம்பாரிச்சு யாரோ ஒருத்தவங்களுக்கு கொடுத்து வழி அனுப்ப போறாங்க. அவங்க யாரா இருக்கும்? சாண்ட்ராவா இருக்குமா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். எல்லாரும் சம்பாரிச்சு கடைசியில சாண்ட்ராக்கு கொடுத்து அனுப்ப போறாங்க. டாஸ்கை கஷ்டப்பட்டு விளையாடி குட்டியில காசை போட்டுட்டு வாயில மண்ணை கவிங்க போக வேண்டியதுதான் மற்றவங்கலாம். இதுக்கு வேற பேர் பணப்பெட்டி 2.0ன்னு வேற வச்சிருக்காங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு தான் காசு. ஒருத்தவங்க யார் பணப்பெட்டியை தூக்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கும், அடுத்தது ஃபைனலிஸ்ட் கடைசியில் யார் ஒருத்தர் வந்து வின்னர் ஆக போறாங்களோ அவங்களுக்கும், இவங்க 2 பேருக்கு தான் இந்த சீசன்ல பணம். வின்னர் 3rd 4th வரவங்களுக்கு பொக்கே கூட கொடுக்க மாட்டாங்க, அங்க வெறும் கையை தான் கொடுப்பாங்க. பணப்பெட்டி மேல யாருக்கு அதிக கண்ணுனா சாண்ட்ராக்கு தான் நினைக்கிறேன். எப்படியும் டைட்டில் வின்னர் ஆக மாட்டாங்க. அதை பிரஜன் உள்ள வந்து நம்மலாம் ஒன்று யோசிச்சோம் தெரியுமா, அது நமக்கு இல்லை அப்படின்னு வந்து க்ளூ கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லை, உள்ள வரக்குள்ளே ஃப்ரெண்டால வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்குன்ட்டு சாண்ட்ராவே பேசியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பணத்துக்கான தேவைகள் அதிகம். ஸோ அதனால சாண்ட்ரா அவர்கள் பணப்பெட்டி எடுக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த பணப்பெட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே டாஸ்க் விளையாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை சேர்க்குறீங்களோ அவ்வளோ பணமும் யாரை பெட்டி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க டாஸ்க் விளையாடி கடினமா உழைச்சி எடுக்க போறீங்க பணத்தை. அது எவ்வளோ உழைச்சி எடுக்கிறீங்களோ அவ்வளோ பணமும் உங்களுக்கே. அந்த பெட்டியை எடுக்கணுமா வேணாமான்ட்டு அதை நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க. ஸோ அப்படி சொன்ன பிக் பாஸ் 2-3 டாஸ்கையும் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா வினோத் வந்து 10,000 என்னமோ எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் சபரியும் அரோராவும் போயிட்டு 40,000 கிட்ட எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஹவுஸ் மேட்ஸையும் சேர்ந்து பணத்தை எடுக்க வைப்பார் அந்த காரில். ஆக மொத்தமாக ஒரு 75,000 சேர்ந்துட்டு அடுத்த டாஸ்க் வந்து கொடுப்பாரு. அதில் அதிகமாக பணத்தை வச்சு 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் வந்து கொண்டு போவார். கடைசியாக 15 லட்சம் வரக்குள்ள சாண்ட்ரா அவங்க லம்பா பெட்டியை தூக்கின்னு ஓட போகிறாங்க. மக்களே, சாண்ட்ரா பொட்டி எடுக்கிறத பற்றி உங்களுக்கு கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.